எனக்கு அந்த கண்டினியூட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, வெற்றியினுடைய படிப்பு, மெமரி பவர், ஐஏஎஸ் எக்ஸாம், சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம், நம்ம இயக்கம் எல்லாமே ரெண்டில் தான் இருக்குது. ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று கம்யூனிகேஷன். இந்த ரெண்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். இப்போ கம்யூனிகேஷன்னா எனக்கு கௌதம் சொல்கிறது இல்லை, எனக்குள்ளே நான் சொல்கிறது. அதுதான் இன்டர்னல் கம்யூனிகேஷன். நானே சொல்லி பார்க்குறேன்ல, அதே கம்யூனிகேஷன் தானே. ரீகலெக்ஷன் இஸ் ஆல்சோ ஏ கம்யூனிகேஷனாக இல்லையா? சொல்லுங்கள். தென் இதெல்லாம் எப்படி நீங்கள் அப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துடணும். ஓஹோ, எவ்ரி டே வி ஹவ் 24 hours, we have 1440 minutes and 86,400 seconds. We have it. Every seconds we have it. Nobody can take it away. You can also cannot give it away. நீங்களும் யாருக்கும் கொடுத்துட முடியாது. இந்த கான்சியஸ்னஸ் தான் வெளிநாடுகளில் சொல்லித்தர்றது. வெற்றி அடைந்த எல்லாரும் அதைத்தான் சார் சொன்னதை அனுப்புனேன். லாங் டேர்மு, மிட் டேர்மு, ஷார்ட் டேர்ம் கடைசி. அப்போ அவரெல்லாம் சொல்கிறாருன்னா உண்மையாக தானே இருக்கும். அப்போ அந்த உண்மையை நம்ம ஃபாலோ பண்ணாமல் செய்தியாக வச்சுக்கிட்டா அது எப்படி சக்ஸஸ் கிடைக்கும்? நல்லா இருக்கு சார், நல்ல விஷயம். அது எப்படி ஓகே சொல்கிறாரு. பாடத்தை என்றைக்கு தொடங்கினீர்களோ அன்றிலிருந்து படிப்பது லாங் டேர்ம்ன்றாரு. சரி, அதை என்றைக்கிலிருந்து படித்தோமா? சரி, படித்ததப்புறம் ரீகலெக்ட் பண்ணோமா? சரி, தெரியலையா? ரீகலெக்ஷனில் நமக்கு சரியாக வரலையா? அப்போ நமக்கு பதியலையா? ரீகலெக்ஷனில் தான் உங்களுக்கு ரிமெம்பரிங், ரீகலெக்ஷன், ரிவிஷனில் தான் உங்களுக்கு நாம் என்ன படித்தோம், என்ன நம்ம மூளைக்குள்ளே இருக்குது, என்ன வருது, சரியாக வருது ஆனால் ஃபுல்லாக வர மாட்டேங்குதுன்றது யார் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எஸ், தட் இஸ் நோன் அஸ் செல்ஃப் லேர்னிங். அப்போ இது எப்படி செய்தி இல்லையே? இது வாழ்க்கையில் நான் சொல்கிறது செய்தி கிடையாது, இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ நம்ம ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம், 7:30 புகை வண்டி கிளம்புன்னா அது செய்தி. அதை வச்சு நம்ம எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஆனால் இங்கே ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய பாடியும் பிரெயினும், அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஏன் இவ்வளவு பேர் ஃபெயில் ஆகுறாங்க தெரியாது, உங்களுக்கு தெரியுதுல, ஆமாம் இதுதான் காரணம் அப்படின்னு இறையன்பு சார் பல தடவை சொல்கிறாங்க. எப்படி ஃபெயில் ஆக முடியும்? யார் ஃபெயில் ஆக முடியும்னா, தோஸ் ஹூ ஆர் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட். அண்ட் யாராச்சும் அவங்க அப்பா சொல்லி, நீ எப்படி ஐஏஎஸ் படிக்கணுமா, நம்ம குடும்பத்தில் டாக்டருக்கு படிக்கணுமா, நாங்கள்லாம் டாக்டருக்கு படிச்சிருக்கோம்னு சொல்லி புஷ் பண்ணி வந்தவங்க ஃபெயில் ஆகலாம். ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட். பட் யூ ஆர் ஹேவிங் 1000% ஆஃப் ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். சௌமியா, கோகிலம், இப்பளவிழா, நீங்கள், கௌதம், விஸ்வா எல்லாத்துக்கெல்லாம் அது இல்லாமல் இங்கே வந்திருக்கவே முடியாது. நீங்கள் பணம் கட்டினதையே நான் சொல்ல வரல, அதுக்கு மேலே உள்ளே இருக்குது. ஆனால் தெரியலை. ஆனால் நிச்சயமாக மூவ் பண்ணுறோம். அது இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அடிக்க முடியாதுன்னு தெரியுது, ஆனாலும் விட மாட்டேங்குது உள்ளே இருந்து. அந்த உள்ளே இருக்கிற விஷயந்தான் நான் சொல்லிக் கொடுக்காதது நாங்கள். அப்போ அதை எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட இருக்க ரெண்டே மருந்து, கையில் இருக்கிறது 1440 நிமிடமும் 86,400 செகண்டை தவிர இல்லவே இல்லை நம்மள்ட்ட. வேறு எதுனாலையும் நீங்கள் இயங்க முடியாது. இப்போ நான் அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வர்றேன், வந்தவுடனே 1 ஹவர்ன்றோம், மறுபடியும் டைம் தான். காலையிலேருந்து உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன் கிளாஸில், அதுவும் டைம் தான். லஞ்சுக்கு போகிறீங்க டைம் தான், தூங்க போகிறீங்க டைம் தான். வேறு இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த டைமை நம்ம கான்சியஸோட
இருக்கமா? அந்த கான்சியஸோடு நீங்கள் இருக்கீங்கன்றத உங்களை தவிர அதை கான்சியஸ் ஆக முடியாது. கோகிலம் இன்றைக்கி 1440 நிமிடத்தையும் நீங்கள் எப்படிமா செலவழிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் தெரியும் நான் செலவழித்தது. நான் சொல்கிறது அட்வைஸு. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் செலவழிச்சிடக்கூடாது. செலவழிக்கவும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, வெற்றி உறுதின்றது. நீங்களும் ஆமாசான்றது, நீங்களும் கேட்டு வீட்டுக்கு போயிடுறது. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய உடல் கான்சியஸ்னஸ் இருக்கும், பசி கான்சியஸ்னஸ் இருக்கும், உங்களுடைய பணத்தின் மீது கான்சியஸ்னஸ் இருக்கும், ஒரு கேர்ள்ஸாக இருக்கும் உங்களுக்கு சேஃப்டி மீது கான்சியஸ்னஸ் இருக்கும். இதெல்லாம் கான்சியஸாக இருப்பீங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் டைம் மீது கான்சியஸ்னஸ் இருந்துச்சான்னு தான் கேட்பேன் அடிக்கடி. ஐயோ 10 நிமிஷத்தில் உட்காந்துட்ருக்கோமே, அரை மணி நேரத்தில் போயிட்டுருக்க போகிற வேண்டியதுக்கு நம்ம காத்திருக்கோமே, அதுதான் அவங்களுக்கு கான்சியஸ்னஸ். ஆமாம், நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிடுவீங்க பஸ்ஸை. இப்போ நீங்கள் ட்ரிச்சிக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகிறீங்க, லோக்கல் பஸ்ஸில் போனீங்கன்னா 2-3 மணி நேரம் மரணத்தில் போனது மாதிரி தான். அப்படியே ஏசி பஸ்ஸில் போய் பாருங்கள், பிடிச்சான். ஏசி பஸ்ஸுக்குள்ளே எவ்வளவு தூரம் நீங்கள் படிச்சுட்டு போகலாம், படிக்கலாம், கேட்கலாம். இது இப்போ எப்படி? அப்போ அந்த டைம் மீது கான்சியஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் கோல் மீது கான்சியஸ்னஸ் வந்துடும். ஏன்னா டைம் போய்கிட்டு இருக்கதை என்ன செய்யலாம்? அப்போ நம்ம படிக்கலாம். இந்த 2.5 மணி நேரம் நம்ம திருச்சி டு மதுரை போகிறோமே, ஏசி பஸ் இல்லைன்னா ஓகே, எல்லாத்துக்கும் ஏசி பஸ் வந்துருச்சுப்பா. அப்போ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸே பஸ்ஸில் ஏறி உட்காந்து படுத்து வீட்டுக்கு போனவுடனே 5 மணி நேரமா அலைச்சல்மா அப்படின்னா, அப்படியா நீ அங்கேருந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இல்லைப்பா படு. ஏசி பஸ்ஸில் போங்க, போனவுடனே ஒரு காஃபியை குடித்தோடனே மறுபடியும் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய உடம்பு அதை அழுத்தாது. இதை செய்யலை நீங்கள் மட்டும் தெரியுது எனக்கு, கேட்டுக்கிட்டீங்க. இதை கண்டினியூவஸாக செய்யலைன்னு குறை சொல்லலை. அதை செய்யலைன்னா நீங்கள் நினச்சதை அடைய முடியாது முழுசாக. நீங்கள் செய்யலைன்னா நான் சொல்லி முழுசாக செய்யாமல் இந்த வாட்ஸ்அப் பண்ண போகிறேன் பார்க்கலைன்றீங்கல்ல, தப்பு இல்லை. பார்க்காம இருந்தால் அது என்ன? அது இல்லை, நீங்கள் பார்க்கலைன்னு வச்சுங்களேன் அந்த விஷயத்தை நான் அனுப்புகிறத. இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு அங்கே ரிஸ்க் எடுத்து நைட்டு படித்து இங்கே வர்றதுக்கு முன்னால் நான் என்ன செய்யணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி, அதான் இறையன் சார் சொல்லுவார், உங்களிடம் 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறவங்க குறைந்தது அவங்க பல ஆண்டு கால அனுபவம் ப்ளஸ் அன்றைக்கி ஒரு 10 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஐஏஎஸ்க்கு பூரா எடுத்து வச்சு தான் வர்றேன். இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், இது எப்படி இருக்கீங்க? இது யாருக்குமே தெரியாது. இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும் அது மட்டும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும், இறையன் சாருக்கு தெரியும், பாஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். தெரியாது. கேட்டு பாருங்கள், டைம் கான்சியஸ் படி யாராச்சும் இருக்காங்களான்னு பூரா திங்களுங்க டெய்லி. நீங்கள் கேட்குறவங்களே இல்லையே. என்னம்மா ஏன் சார் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறவங்களே 100% இருக்கணும்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை சரி, அப்படின்னா என்ன? பரவாயில்லைன்றேன். இல்லை, உங்களுக்கு டெய்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் வருவேன், அது விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் உயிரோடு அங்கே போய் இருக்கிறதுக்கு உங்களோட டைம் இருக்குது. நான் பக்கத்துலேயே பையன் தூக்கிட்டு வந்துருக்க முடியுமா? என்ன சௌமியா, இப்போ நேரத்தை வீணாக்குறீங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டால் ஒரு ஆள் வர முடியும்? ஐயோ வீணாக்குறமே. இப்போ நீங்கள் செய்யலைன்னு சொல்லலை கௌதம், நீங்கள் இறங்கிட்டதுனால தான் இவ்வளோ உட்காந்துருக்கீங்க. நீங்கள் யாரும் குறையெல்லாம் கிடையாது. ஒரு 30% கேட்ச் பண்ணிட்டீங்க அந்த விஷயத்தை. அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. நான் சொல்கிறது முழுசாக செய்யலை. முழுசாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, படிக்கிறதை காட்டிலும் ஏய் இதுதான்னா ஜெயிக்கிறதுக்கு போல அப்படின்னு நினச்சிருவீங்க. வில் பவர், கான்ஃபிடென்ஸ், ஃபியர்லெஸ்ஸு, டென்ஷன் ஃப்ரீ, எது வேணாலும் போட்டுக்குங்க. இப்போ நான் இது இப்போ பேச தொடங்குறேன்ல, இப்போ எனக்கு ஏதாச்சும் என்ன சொல்கிறதுன்னு வந்தேன்னா இங்கே ஒரு மணி நேரம் உங்கள்ட்ட பேச முடியுமா? இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் பேசுகிறேன். ஒரு நாள் தான் நான் பேசுகிறேன். நான்
365 நாளும் புதுசு பேசுவேன். நான் அதை நான் பேசுவேன்னு சொல்லலை, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன் அந்த ப்ரிப்பேர் பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால செய்கிறோம்னு சொல்ல வர்றேன். இப்போ நீங்கள் செய்யலைன்னே சொல்லலை, ஆனால் ஜெயிச்சு விடுவீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் அன்றைக்கே சொன்னேனே, சௌமியாவில் இருக்க ஸ்பீடுக்கு ஜெயிக்கணும், தோற்கவே முடியாது. ஆனால் தோற்று போயிடுவீங்க. எப்போ செய்யலைன்னா தோற்று போயிடுவீங்க, கண்டினியூவஸாக செய்யலைன்னா தோற்று போயிடுவீங்க. இதை காட்டில் என்ன வேலை? ஒரு பொண்ணே உங்கள் கிறிஸ்தவ பொண்ணு இப்போ வந்திருக்கு, பேர் சொல்லிச்சு, ஐஏஎஸ் படிக்குதுன்னு. அந்த பிள்ளை சொல்லு, சர்ச்சுக்கு போனாலுமே இந்த நினைப்பு ஓடுதுனுச்சு. கரெக்ட், அப்படியே உங்கள் கர்த்தார்த்த சொல்லி உன்னுடைய ப்ரேயர்லேயே வச்சுருங்கன்னு சொன்னேன். அது தவறு இல்லைல்ல. ஆனால் அதுதான் எனக்கு பெருமையாக இருந்துச்சு. சார் நாங்கள் வந்து ப்ரேயரில் உட்காந்துருக்கேன் சார், முந்தியெல்லாம் ப்ரேயர் உட்காந்துருக்கும் போது எனக்கு ப்ரேயர் மட்டும் பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் முடியிருக்கேன், இப்போ வந்து ஐஏஎஸ் ஆகுறது மாதிரியே ஓடுது சார். கரெக்ட் தானே? அப்போ நீ கான்சியஸ் ஆகிட்டேன்னு சொல்லி, ஏன்னா உன்னுடைய கோல் கான்சியஸ் வந்துருச்சுல. கோகில வழங்குதான், நம்முடைய லட்சியத்தின் மீது கான்சியஸ்னஸ் வந்துருச்சுல. டைம் கான்சியஸ்னஸ் வந்தாலே வீணாக்க வேணாம்னு வந்துடும். இப்போ நான் சொல்கிற உதாரணம்லாம் கேட்சாங்க, ஆமாம் இவ்வளோ 24 வருஷமாக எழுதுறாங்க, எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க, அப்புறம் எல்லோரும் எழுத முடியல, நம்மை காட்டிலும் எவ்வளோ பெரிய அறிவாளியெல்லாம் உங்களுக்கே விடும். நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவன், இப்போ டெல்லியில் படிக்கிறவன் எல்லாமே உங்களுக்கு ஓடும். அவன் ஏன் ஃபெயில் ஆகுறான்? இதை முடிக்கிறங்க. இப்போ நான் படிக்கிறதே சொல்லித்தர்றேன். இல்லை, அவங்க யாரும் அப்படி வச்சுருக்கவங்கள விட்டுருங்க. உங்களுக்கு படிக்கிற சிஸ்டத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு தான் கேட்க சொல்லி வந்தோடனே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைம் 1 hour 1 hour கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். திடீர்னு அந்த 1 hour என்ன பண்ணலான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை தான் எப்படி படித்தாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இறையன்பு சார் சொன்னதை தான் மறுபடியும் இங்கே சொல்லுவேன். ரீடிங் நிறைய இருக்காது, எதை ஃபஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் வேண்டியதில்லை. யூஸ் சிலபஸ் ஓரியன்டாக, சிலபஸ்லேயும் உங்களுக்கு வந்து எதெல்லாம் ரெப்பிட்டிஷனாக கேட்கப்பட்டது ஓரியன்டாக வச்சுங்க மைண்டில். சிலபஸ் ஓரியன்டு கன்ஃபார்ம். சிலபஸ் ஓரியன்டில் உங்களுக்கு இன்னும் கூட சொல்லுவேன், நான் கூட தானே 1 to 1 ஃபிலமினாவுக்கு பிடிச்சது அதுலேயே, ஹிஸ்ட்ரியிலேயே, ஜியாகிரஃபிலேயே, அதிலே இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ஒன்று பிடிச்சது வரும். இது கரண்ட் அஃபேர்ஸில் பிடிச்சது. எப்போவுமே படிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சார் சொல்கிறது தெரியும், படித்ததில் பிடிக்கிறத படிக்கணும். இப்போ நான் வந்து ஃபுல் பேஜ் படிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணமாக அப்படியே திருப்பிக்கிட்டே வருவேன். நீங்கள் எல்லாம் வாரப்பத்திரிக்கை எல்லாம் இருக்குல்ல, வாரப்பத்திரிக்கை எல்லாமே இருக்குல்ல, இந்த இதில் பார்த்துருப்பீங்களே, எல்லா பத்திரிக்கையும் எடுப்பேன். எல்லாருமே பார்ப்பாங்க, என்ன சார் இவர் இன்னொன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பத்திரிக்கையில் கடன்னு ஒரு 60 பக்கம் இருக்கும், 30 பக்கம் இருக்கும். இப்போ நக்கீரன் இருக்கு வச்சுங்க, ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுங்க, ஜூனியர் வீடன் வச்சுங்க, எல்லாம் இருக்கும்ல. அப்புறம் மங்கையர் மலர், மங்கை, கோல்டன் மங்கை, என்னென்னமோ இருக்குது. அப்புறம் வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட்டு, ஃபேமினா, அப்புறம் நிறையா அப்படியே கொட்டி கிடக்காங்க. அப்புறம் உயர்கல்வின்னு இருக்கும், அப்புறம் என்னென்னமோ இருக்கும். ஆமாம், என்னென்னமோ சின்ன சின்ன புக்கு, மந்த்லி எல்லாமே நான் சும்மா டச் பண்ணுவேன். அப்படி டச் பண்ணும்போது எனக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கும்போதே அப்படியே சர்ன்னு வருவேன். இன்டெக்ஸ் இருக்கும்ல, அதில் ஒன்று பிடிக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு புக்கை வச்சிடுறது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணிடலாம். அது மாதிரியே தான் உங்கள் தான் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனா, பொலிட்டியா, சயின்ஸா, சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷனா, அல்லது கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் நினைக்க வேணாம், கரண்ட் அஃபேர்ஸை முடிக்காமல் அதுக்குள்ளே நுழையக்கூடாது, இதுக்குள்ளே நுழையக்கூடாது, எதுவுமே நினைக்க வேணாம். அந்த தான் அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் வர்றதுக்கு, which instigates or inspire you or intuits you to have a concentration. எது உங்களை தூண்டி படிக்க வைக்கிறதோ. இதில் என்ன கஷ்டம்? இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து படிக்கிறீங்க, இந்தியன் பாலிட்டி படிக்கிறீங்க, இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இல்லை வந்து ஜியாகிரஃபி படிக்கிறீங்க. அதில் ஜியாகிரஃபிலே உங்களுக்கு மேப்பிங்லே இதுதான் பிடிக்கும்னா அதை மட்டும் தொடு பண்ணுறேன்.
இவங்க கான்செப்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எது வேணாலும் பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வந்துடு சௌமியானா, இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் உங்களை பிரெயினோட்ட அட்டாச் பண்ணி விடுறேன். அதுதான் நான் சொல்லித்தரேன். இப்போ புது விஷயம் இன்றைக்கி சொல்கிறது. ஹவு டு ரீட். யூ ரீட் which instigates you or inspires you. இது என்ன பெரிய கஷ்டம்? எனக்கு பிடிச்ச விஸ்வாவோட நான் பேசுகிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு ஒருத்தரோட பேச மாட்டேன். இவ்வளோதானே. இது என்னதான் செய்ய முடியும்? பிடிக்காத புத்தகத்தை ஏன் படிக்கணும்? விட்டுருங்கன்றேன், பயப்படாதீங்க. பிடிக்காத லெசன்ஸை யூ ஷிஃப்ட் இட். இப்போ உங்களை சௌமியாவையும் உங்கள் ஃபிலோமினாவையும் என்னத்துக்குள்ளே இறக்குறேன்னா, படிக்கிறதுக்குரிய மூளையினுடைய பயிற்சியை கொடுக்குறேன். ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லித்தர்றாங்கன்னா, படிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்குரிய முதல் நிலை அது. எடுத்தோடனே அதுக்கு நீங்கள் ஐஏஎஸ்க்கு பேப்பர் எடுத்து படிக்க சொல்ல முடியுமா? அப்போ அவங்க செஞ்சதெல்லாம் தவறா? இதே சேம் தான். நீங்கள் ஹவு டு ரீடு. What is the reading habits? The reading habits starts from the matter on which you are having the interest. சரியா சொல்றேனா? சாதாரண விஷயம் அது. அப்போ என்ன நடக்குது தெரிஞ்சுங்க. brain has its own neuronical network. பிரெயின் என்ன செய்யுது? எதெல்லாம் படிக்கிறாங்கன்னா அதுக்குரிய நியூரானிக்கல் நெட்வொர்க்கை நீங்கள் படிக்கிற விஷயத்துக்குரியதை அங்கே செட் பண்ணிடுது. அப்போ படிக்கிற பழக்கத்துக்குரிய விஷயத்துக்குரிய வார்மப்பு பிரெயினுக்கு கிடைக்குது. அதனால தான் சொன்னி வெளியே உங்களுக்கு கிடைக்காதம்மா. இதெல்லாம் வார்மப் கிடைச்ச உடனே அடுத்தாப்புல தூண்டப்படுது. எப்போவுமே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யும்போது தூண்டப்படும். ஆனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது இது இப்போ பூரா இந்த பக்கத்தை முடிச்சுட்டு தான் போகணும். அது மரண கஷ்டம். இப்போ உதாரணமாக திருக்குறள் இருக்குது. திருக்குறளில் 1330 குறள் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் படிக்கிறதெல்லாம் விஷயத்துக்கு அப்படித்தான் நான் படிக்கிறேன். கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தொழாரேனின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. கற்க கசடர கற்பவை மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இதை விட்டுருவேன். இதுவே தேவையில்லை எனக்கு. இதே சப்ஜெக்ட் தான். அகர முதல எழுத்தெல்லாம் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றார் நேடுவாழ்வார் எனக்கு வரும். அப்போ அந்த 10 குறளில் எது என்னை தூண்டுதோ ரைட்டு. அப்புறம் சான்ஸ் இருக்கும்போது அடுத்துக்கு போ. தனக்கோமி இல்லாதான்ட்டு போய்க்க. பொறிவாயில் ஐந்து வித்தானுக்கு அடுத்ததெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் போய்க்க. புரியுதுங்களா? அப்படித்தான் படிக்கவும் முடியும். உங்கள் சாருக்கு நடத்துகிறவங்கெல்லாம் கேட்டு பாருங்கள், ஒரு வரி இல்லாமல் நீங்கள் படிச்சிங்களான்னு. அவங்க நடத்துகிற சப்ஜெக்டை படிச்சுட்டு நடத்துவாங்க. ஃபுல்லாக படிக்கிறவங்க உலகத்தில் இல்லை கண்ணுங்களா. உங்கள் சப்ஜெக்ட் உங்கள் லெசன். அப்புறம் திருப்பி படிக்காம விட்டதை போங்க செகண்டு. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெசன். இப்போ நான் சொன்னேன்ல ஒவ்வொரு லெசனாக. இப்போ ஜியாகிரஃபி பார்க்குறீங்க. ஜியாகிரஃபியில் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்க தொடுங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத தொடுங்க. மற்றதெல்லாம் கேப் இருக்கும்ல இடைவெளி, அதை மறுபடியும் தொடுங்க. அப்புறம் ஃபில்லப் ஆயிரும். அப்படியே தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபில்லப் ஆயிரும். ஒவ்வொரு துளி தானே கோமலம் ஒரு ஆறு. சிறு துளி தான் நம்ம பெருவெள்ளம் சௌமியா. இது தத்துவமெல்லாம் இல்லை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் அது. நீ இல்லைங்கன்னா படிக்கவே முடியாது. இந்த பிள்ளைகிட்ட கேளுங்க, பைபிளில் ஒரு வாசகம் கேளுங்க, சரியான வாசகம். நீதிமொழியில் நல்ல வாசகம் சொல்லுங்கள் எனக்கு. நீதிமொழியில் சொல்லுங்கள். சாலமோனுடைய ஞான வாக்கியம் ஒன்று சொல்லுங்கள். தெரியுமா தெரியாதா? மறந்து போச்சுல. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் உயிரை பணைய வச்சு காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க. இங்கே எந்த குடும்பத்தில் இருக்கவங்களையும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ சாலமோனி ஞானமொழி தெரியலையே. அப்படின்னா நீங்கள் என்னன்னா, நீங்களும் சும்மா உட்காந்துருக்கீங்க. ஒரு போதகரும் நல்லா நடத்துகிறாரு, அவர் சொல்லும்போதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் கூட இடைவெளி ஆகும்போது அம்மா என்னம்மா சரி மத்தியானம் சாப்பிட போயிடலான்னு பேசிக்கிறோம். மறுபடியும் அன்றைக்கி சர்ச்சிட்ட போய் ப்ரே பண்ண சொல்லுவாங்க. எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. ப்ரே பண்ணுறீங்க. எதுக்கு ப்ரே பண்ணுறீங்கன்னு தெரியாமல்
நீங்கள் கடவுள் கொடுத்துப்புறாருன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கான்செப்டை வந்து கடவுள் கொடுக்கலைன்னு நான் பேச வரல. நீங்கள் பெற்றது, நீங்கள் வாங்கினது கடவுள் கொடுக்குறாருன்றதுக்கு எவிடன்ஸ் கொடுங்க எனக்கு. நான் நாத்திகம் சொல்லலை. ஏதோ பண்ணுறாங்க எல்லாரும், ப்ரேயர் பண்ணி விடுங்க, ஏதோ போதகர் பேசுகிறாரு பேசணும். ஆனால் நீங்கள் பைபிளை ஒரு நாளைக்கு 3 வரி படிங்க. இன்றைக்கே போய் சாலமோனுடைய ஞானத்தை சார் சொன்னார்னு படித்து பாருங்கள். ஒரு 3 மாதத்தில் உலக ரகசியம்லாம் அதில் இருக்குது. இன்னும் வந்து உன்னை போல் பிறரை நேசின்ற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்னு எனக்கு தெரியலை. அத்தனை இருக்குது அதுக்குள்ள. உன் பொருளை போல் பிறர் பொருளை நேசி, உன் வழியை போல் பிறர் வழியை நேசி, உன் பேராசையை போல் அடுத்த ஒரு பேராசையை நேசி, இவ்வளவு அதுக்குள்ள இருக்குது. ஆனால் யாருக்குமே கிறிஸ்தவங்க படிச்சிருவீங்க, உன்னை போல் பிறர் நேசி, அன்பாக இருக்க சொன்னார். அன்புனா என்னம்மா சொல்லுங்கள், அன்புனா என்ன கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அன்புனா என்ன? அன்புனா எப்படி ஏற்படும் சொல்லுங்கள். எங்கள் நல்ல பிள்ளைங்க தானே நீங்கள். என்ன அன்பு? நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு சின்ன பெற்ற அனிமல்ஸ்க்கு அன்பு இல்லைன்னா அந்த அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்குமா? அந்த அம்மா முத்தம் கொடுக்குது. நாயை பார்த்துருப்பீங்க, கோகிலத்துக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்னம்மா நீ அந்த அந்த நாய் மீது அப்படின்னு சொல்லாமல், நாயின்னு சொன்னால் சண்டை வந்துடும். சார் பேரை மறந்து சொல்கிறீங்கன்ட்டு அப்படிலாம் இருக்காங்க. ஒரு அம்மாவெலாம் சொல்கிறாங்க, ஒரு தாசில்தார் அம்மா, சார் நாயின்னு சொல்லிட்டீங்க சார், அது இறந்து போச்சுன்னு சொல்லிச்சு சார். உங்கள் டாக் இறந்துச்சான்னு கேட்டு, சார் சார் டாக்னு சொல்லாதீங்க சார், பதறிடுச்சு. சொந்த பிள்ளையை சொன்னால் கூட அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அப்படியே உணர 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 உங்களுக்கு தெரியாமலே விஸ்வாஸ் சொன்னது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அதையே அன்பு சொன்னா, அன்புல ஒரு பெரிய எனர்ஜி கிரியேட் ஆகும். இப்போ சாதாரணமாக நம்ம கலைஞர் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம்னா இங்கெல்லாம் டயர்டாக இருப்போம். அங்கே ஒரு ஏசின்னு ஒரு புறவழியாக ஏற்படுறதுல வந்து நம்மளுடைய உடம்பு அமைதியாகும். உண்மை தானே? ஏசியில் இருக்கும்போது இப்போ இது பாருங்கள், இது ஏசி உள்ளது தான், ஒரு அமைதி கிடைக்கும். இதே நம்ம வந்து வெளியே சேர் போட்டு நடத்த முடியுமான்னு பாருங்கள். சவுண்டாக இது எப்படி வந்து நமக்கு வந்து பாடிலி எனர்ஜியோ, பாடிலி அதே மாதிரி உங்களுக்கு அன்பு என்பது அது என்னமோ சொல்கிறாங்க, விட்டுருங்க. இன்டர்னலாக ஒரு எனர்ஜி வரும், அதை தூக்கி அப்படியே வச்சுட்டுங்க. இப்போ வாங்க, நீங்கள் உங்களுடைய ஃபுல் கான்ஃபிடென்ஸ் ஏற்படணும்னா டைம் கான்சியஸ்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதை எப்படி கொண்டு வரணும்னா டைம் அலாட் பண்ணிவிட்டு, இப்போ படிக்கிறத கேட்டீங்க, ஜஸ்ட்டு ரீடுன்னு சொல்கிறேன். ரீடிங் ஓகே. சப்போஸ் ஒரு 10 வரி படிக்கிறீங்க சௌமியா, அந்த பாடத்திலே சப்போஸ் இட் இரிட்டேட்ஸ், லெட் இட் பரவாயில்ல. ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போது ஜியாகிரஃபி படிக்கிறீங்க அல்லது என்விரான்மெண்ட் படிக்கிறீங்க, வருது ஏதோ பரவாயில்ல, நத்திங், டோன்ட் ஸ்டாப் இட். அந்த இடத்த விட்டுருங்க, தென் கண்டினியூ இட். இப்போ இந்த இடம் கேட்சாச்சான்னு பாருங்க விஸ்வா, உங்களுடைய பிரெயினில் ஏற்படுற கெமிக்கல் சேஞ்சை உருவாக்கிடுங்க. எதுக்குன்னா உங்களுக்கு அந்த பழக்கத்தின் மூலம் எந்த காலத்திலையும் ரீடிங் ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருப்பதன் மூலம் எதை எடுத்தாலும் படிப்பதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். இதில் சந்தேகம் இருக்கான்னு சொல்லுங்கள். புரிஞ்சு நான் அதெல்லாம் எனக்கு வேணான்றேன். யூ ரீட் இட், இல்லை ரீட் இட் ஒன்றும் எழுதக்கூட வேணாம், ஜஸ்ட் யூ கோ ஆன் ரீடிங். சப்போஸ் 4 வரி மிஸ், அதுக்கு தான் திருக்குறளை சொன்னேன், அதுக்காக உட்காந்துருக்கூடாது. அதே மாதிரி வென் யூ ஆர் இன் த கிளாஸ் ரூம், யூ ஆர் வாட்சிங் த டீச்சர்ஸ் டீச்சிங், வென் யூ ஃபீல் சம்திங் ஏதோ குழப்பமாகுது, அதுக்கு அது ஏன்னா நம்ம ஆள்புறம் ஆயிடுவோம், எந்த இடம் ஒன்றும் வழங்கலை அப்படின்னோடனே நமக்கு தான். அப்போ ரைட், அடுத்து வந்து ஏதாச்சும் வந்துடும்ல, ஒரு அடுத்ததை கவனிப்போம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த போன நேரத்தை காட்டிலும் கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் பிக்கப் ஆயிடும். இப்போ என்ன நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் சொன்னேன். அந்த ரீடிங் ஹேபிட்ஸு, ஜஸ்ட் ரீடிங் ஹேபிட்ஸு
உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுட்டு படிக்கிற ஹேபிட்ஸு, கஷ்டமாக இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணிக்கிற ஹேபிட்ஸுக்கு வந்து பிரெயினுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்குறீன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், பிரெயின் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ பிரெயினை எப்படி வளர்க்கிறது? இந்த ப்ராசஸ் தான் ஒரு 180 டேஸ் பண்ண சொல்லுங்க. எஸ், இது பண்ணுனா உங்களுக்கு வந்து இப்போ வேறு என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். படித்ததை மெமரியில் ஏற்ற போகிறோம், எழுத போகிறோம். வேறு என்ன நீங்கள் செய்கிறீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பேசாமலாம் இருக்கக்கூடாது. உங்களை ஸ்கூல் பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் இப்போ படிக்கிறோம், படித்ததெல்லாம் போய் எழுதுகிறோம், ஃபெயில் ஆனால் மறுபடியும் எழுதுறோம். வேறு என்ன செய்கிறீங்க? அதைத்தானே இப்போ நான் சொல்கிறேன். படிக்கிறதே இப்படி படிங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஓகே 20 பக்கம் உள்ள படிப்பு சரி, 4 பக்கம் போயிடுச்சு, சரி பரவாயில்ல, தூக்கி வச்சுருவோம். ஆனால் அந்த 4 பக்கம் படித்ததை கொஞ்சம் தான் புரியுது, பரவாயில்லைன்றேன். இதை நீங்கள் மனசில் ஏற்றிக்கிறணும். ஐயோ நோட்ஸ் போடலையோ, எக்ஸாமுக்கு இது சரியாக எழுத முடியும். வருதுங்கள எல்லாத்துக்கும் வர்றது தான், எங்களுக்கு வந்தது தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் எவ்வளவு புத்தகம் படிக்கும்போது என்ன பாடுபட்டிருப்போம். ஒரு புத்தகமும் நாங்கள் படிக்கும்போது என்ன பாடுபட்டிருப்போமோ உங்களுக்கு தெரியாதுல்ல. படிக்கிற பழக்கம் வந்துடும். படிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா எழுதுகிற பழக்கம் வந்துடும். எழுதுறதும் படிக்கிறதும் பழக்கம் வந்துருச்சுன்னா பேசுகிற பழக்கம் வந்துடும். பேசுகிற பழக்கம் வந்துருச்சுன்னா எந்த இடத்துலையும் பயமே இல்லாமல் பேச பழக்கம் வந்துடும். பயமே இல்லாமல் பேச பழக்கம். இன்டர்வியூ இன்றைக்கே ஓகேன்றேன். இன்டர்வியூவுக்கும் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட். அதில் உங்கள் ஊரை கேட்குறாங்க. மதுரை என்றால் கேட்குறாங்க.